நன்மையும் கிருபையும். தமிழில் கிருபைன்னு வருது, ஆனால் ஆங்கிலத்தில் mercy. Goodness and mercy shall follow you all the days of your life. ஸோ ஆங்கிலத்தில் இரக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இரக்கமும் கிருபையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம், ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. சரிங்களா? நம்ம முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். Mercy is withholding what we deserve. Grace is giving you what we don't deserve. இரக்கம் என்பது நமக்கு வர வேண்டியதை நமக்கு தராமல் வைத்திருப்பது. கிருபை என்பது நமக்கு தகுதி இல்லாததை தருகின்றதான் கிருபை. ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் உங்களுக்கு தவறு செய்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இறக்கம் காமிங்க, இப்படி தானே சொல்கிறோம், இறக்கம் காமிங்க. அப்படின்னா அவங்க மன்னிக்க அவங்களுக்கு திராணி இல்லை, ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி இரக்கம் செய்து அவங்கள மன்னிங்க அப்படின்றோம். இதுதான் அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்கிறான், நன்மையும் இரக்கமும் நம்மை பின்தொடரும் என்று. அப்படின்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அந்த ஆடை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே தூக்குறாலும் ஓடி போய் திரும்பி எங்கே பண்ணுதுங்க, அங்கேயே தான் போய் ஒழுகுது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கின்ற காரியம். ஆனாலும் அவர் இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கின்றபடியால் மீண்டும் மீண்டும் நம்மளை தட்டி எழுப்பி, வாப்பா நான் உனக்காக நான் மறித்தேன், உனக்காக நான் சிலுவையில் என்னுடைய ரத்தத்தை கொடுத்தேன், திருப்பி எழும்பு. ஒரு தடவை தவறு செய்துட்டியா, வா திருப்பி சிலுவை அண்டை வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திருப்பி நட என்று நம்மை தொடர்ந்து அவருடைய நன்மையும் அவருடைய இரக்கமும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா பல நேரங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது, பல நேரங்களில் நாம் தவறும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தம் மீண்டும் நம்மை தேவனுடைய பார்வையில் நம்மை மீண்டும் நீதிமானாக நிறுத்தி வைத்து தேவன் தம்முடைய அற்புத செயலை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செய்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கம் எவ்வளோ அற்புதமானது.